புதுச்சேரி மனிதவள வட்டாரத்தின் 93வது மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. மேலும் இது குறித்து விவரிக்கிறார் திருமதி புவனேஸ்வரி அவர்கள். புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய 93வது மாதாந்திர கூட்டம் ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 25/1/2025 சனிக்கிழமை மாலை 7 மணி அளவில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி இஎஸ்ஐசி பிராந்திய அலுவலகத்தின் மேலாளர் திரு லக்ஷ்மிகாந்த் மற்றும் துணை மேலாளர் திரு உதயகுமார் மற்றும் இஎஸ்ஐசி அலுவலர்கள் திரு சுரேஷ், திரு சக்திதாசன், திரு விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தி லேட்டஸ்ட் இனிஷியேட்டிவ் இன் இஎஸ்ஐசி என்ற தலைப்பில் அவர்கள் உரையாடினார்கள். புதுச்சேரியில் உள்ள நிறுவனங்களில் இருந்தும் மனிதவள வல்லுநர்கள் மற்றும் மணக்குள விநாயகர் கல்லூரி குழுமத்தின் மேலாண்மை துறை மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டனர். இறுதியில் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு பரிசுகள் கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மனிதவள வட்டாரத்தின் தலைவர் திருமதி நிஷா பேகம், துணைத் தலைவர் திரு கிருஷ்ணராஜ், செயலாளர் திரு வினோத்குமார், துணை செயலாளர் திரு மகேந்திரன், பொருளாளர் திரு ரோஜி, துணை பொருளாளர் திரு அருண்குமார் ஆகியோர் சிறப்பாக நடத்தியிருந்தனர். நெக்ஸ்ட் செக்ஷன் மந்த்லி கான்ட்ரிபியூஷன். ஸோ நீங்க கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயி வாங்குறாங்கன்னா நீங்க 0.75 புதுசா மட்டும் அவங்களுக்கு கட்டணும். கட்டுறது பார்த்தீங்கன்னா 2 விதமா கட்டலாம். ஓகேங்களா? கட்டுறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்று எக்ஸல் மூலியமா ஃபைல் பண்ணி அப்லோட் பண்ணலாம், இல்லை மேனுவலாக நோட்டீஸ் எதுவும் வராது. நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட், டேமேஜஸ், டிலே பேமெண்ட்டுக்காக வர்றது எல்லாமே அதுக்கும் நீங்கள் டிலே பண்ணிங்கன்னா அதுக்கும் வட்டி போட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் டிலே பேமெண்ட் எப்போ வச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் ஃபைல் மந்த்லி கான்ட்ரிபியூஷன் மாதம் பிடிச்ச அமௌண்ட்டை கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் மாதம் செலக்ட் பண்ணீங்க. அந்த 2 ஆப்ஷன்ல இது ஒரு ஆப்ஷன். எக்ஸல் மூலியமா அப்லோட் பண்ணலாம். எக்ஸல் மூலியமா அப்லோட் பண்றது ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 எம்ப்ளாயி மேலே இருந்தால் அது பண்ணுங்க. ஒரு 50, 40, 30 நீங்க டேரக்டா பே பண்ணிடுவோம். அந்த நேம், இஎஸ் நம்பர் இருக்கும், அதிலே ஃபில் பண்ணலாம். எக்ஸல் சில நேரத்தில் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். அது ரெகுலராக பண்ணுறோம், சால்வ் பண்ணிடுவாங்க. எக்ஸலில் பாருங்க, நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை பேர் எவ்வளோ வந்தாங்க, மந்த்லி வேஜஸ் 11 தான் பண்ணணும். நீங்கள் அதில் ஆர்டர் பண்ணிட்டு 11 தான் பண்ணிட்டு, ஸோ இது அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு டெஸ்ட் காலம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க, எடுத்துருவோம். எதாவது இஷ்யூ வந்தாலும் சென்டர் இருக்க ஆஃபீஸில் நீங்கள் எந்த பட்ஜெட் தான் கேட்டுக்கலாம். மாதம் ஃபைல் பண்ண முடியல, அதே மாதிரி இன்சூர்ட் விமன் ஐடிக்கு அவங்களோட என்னோட டாட்டர் அவங்க ஏதோ செப்பரேட்டடா ஆயிட்டாங்க, லெஸ் தென் 21 இல்ல அந்த மாதிரி கேसेस இருக்கு, இல்ல பெர்மனன்ட் டிசேபிள்மென்ட் இருக்கு. இல்ல டிசேபிள்னா அது டிசேபிள்மென்ட்ல அது பட் ஆனா ஒன்ஸ் மேரேஜ் செப்பரேட் ஆனா அது வர அவங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் அவங்க சூப்பர் ஆனிசேஷன் ஆகுறாங்க, அவங்களுக்கு இஎஸ்ஐ ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மினிமம் 5 years ஒர்க் பண்ணியிருக்கணும். ஒர்க் பண்ணியிருந்து அவங்க ரெகுலர் கான்ட்ரிபியூஷன் டில் த ஏஜ் ஆஃப் சூப்பர் ஆனிசேஷன் ஐடியாவே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 120 ரூல் 60-61 இருக்குது. ரூல் 60 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இன்கேஸ் அவங்க வேலை செய்கிறப்பயே அடிபட்டுச்சு, செகண்டரி ட்ரீட்மெண்ட் நம்ம இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் கோரிக்கை அது டெரிஷரி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் பார்த்தா நம்ம பாண்டிச்சேரியில் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கோம். அங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்னன்னா நேராக போய் நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ட்ரீட்மெண்ட் அவைல் பண்ணால் மாத்திரம் முடியாது.
அது ரூட் இப்படி தான். பிரைமரி போனது நம்ம டிஸ்பென்சரி போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், அங்கே வந்து நம்ம ஈஸி கேட்பாங்க. அப்புறம் நம்ம ஆஃபீஸ் வந்தீங்கன்னா நம்ம ஈஸி தருவோம். அது எதுன்னு போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பர் ஸ்பெஷல் அவைல் பண்ண முடியும். இதே